வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சப்ஜி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், கடுகு சீரகம் எதுவும் போடக்கூடாது. அந்த உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போடக்கூடாது. கடுகு ஜீரகம் மட்டும். இந்த பாருங்க, கொஞ்சம் எக்ஸஸாகவே போடணும். அது கடுகு ஜீரகம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பெருங்காயம். பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸஸாக போடணும். அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 4 பல், அரை கிலோ தக்காளி, காஞ்ச மிளகா ஒரு 10, பூண்டு ஒரு 5 பூண்டு போட்டிருக்கேன். அதை போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் ஊற்றணும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. எல்லாம் தண்ணியெல்லாம் விட்டால் திருப்பி சுண்டுறதுக்கு லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வெறும் வெந்தயம் நல்லா வறுத்து பொன் வறுவலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும், நல்லா கலக்கிட்டு இந்த பாருங்கள், நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இது இந்த கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நல்லா சிம்லேயே வச்சு சுண்ட வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட சிம்மில் வைக்கணும். தீயில் வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு நல்லா சுண்ட வச்சோம்னா பியோர் ரெட்டாக ஆகும் இந்த தக்காளி சட்னி. இந்த பாருங்கள், இப்போ இந்த கலர் இருக்குது, ஆரஞ்சு மாதிரி. அதுக்கப்புறம் பியோர் ரெட் ஆகும். இப்போ தக்காளி சீசன், அதனால் என்னென்ன தக்காளியில் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கலரில் இருக்கிறது நம்ம ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கூட பரவாயில்ல. சிம்லேயே ரொம்ப சின்ன அடுப்பு இருக்கு இல்லையா, அதில் சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கூட நம்ம கொதிக்க விட்டோம்னு வச்சுங்க, லாஸ்ட்டாக சுண்டி ஃபைனலாக கொஞ்சமாக வரும். அதை எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டுக்கணும். பாட்டிலில் போட்டு வச்சுட்டு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது, எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி இதே தான் செய்வீங்க. நீங்கள் இதை ஒன்ஸ் இந்த சம்மர் சீசனில் செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளி நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.